இதை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இது நம்ம டெலகிராம் பேஜ், இதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராம்ல ஜஸ்ட் யூஸ் பண்ணி தமிழ் அனிமே _1 போட்டீங்கன்னா சேனல் முன்னாலேயே வரும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 200K சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்களே, அதை சீக்கிரமா அச்சீவ் பண்ண பார்க்கலாம். அக்கட்சுக்கில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி 299 பே பண்ணி உள்ளே சேர்ந்துக்கலாம். அதில் உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் காத்திருக்கும். ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் பொருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸோட எபிசோட் 13 பார்க்க போகிறோம். சாய் ஒரு ஹைட் அவுட்ல இருக்க ஃபோட்டோ எடுப்பான். பார்த்தா டானுவி ஷிகராக்கின் பக்கத்தில் இருக்க ஷினோபி சொல்லுவான், அந்த பர்சனோட ஹைட் அவுட் தான் இது. சாய் ஃபவுண்டேஷன்ல இருந்து சர்வேவான பர்சன், டான்ஜோவோட தீவிரமான ஃபாலோவர், டேலண்டட் ரிசர்ச்சர், ஹாஷிராமா செல்லை பயன்படுத்தி புது வெப்பன் டெவலப் பண்றதுல மாஸ்டர் மைண்டா இருந்தவன். ப்ராஜெக்டோட கோட் நேம் கோசு டென்னோ. டான்ஜோ செத்ததுக்கு அப்புறமாவும் டானிக்கு இதை விடலின்பான். கூட இருக்க ஷினோபி, ஆனா இந்த இன்சிடென்ட்ஸ்ல நடக்கிறதுக்கு முன்னாலே அவர் காணாம போயிட்டாருன்பான். இந்த ஹைட் அவுட்ல தேடுறத வேஸ்ட்னு எல்லாரும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. சாய் இன்வெஸ்டிகேஷன் ஸ்கொயர் 1க்கு தானே வந்திருக்குன்ட்டு ஷாக் ஆவான். கிளம்பின ஷினோபி என்னாச்சுன்னு கேட்பாங்க. சாய் இது எல்லாமே அகாடமில இருந்தானே ஆரம்பிச்சது, நம்ம ஏன் இதை நோட்டீஸ் பண்ணாம போனோம்னு கேட்பான். கையில டானுக்கி அவன் பொண்ணோட சேர்ந்து எடுத்துட்ட போட்டோ இருக்கும். கூட வந்தவங்க என்ன சொல்ல வரீங்க, உங்களுக்கு இதுக்கு பின்னால யாருக்கான்னு தெரியுமான்னு கேட்பாங்க. சாய் தெரியும்பா. பொருட்டோ கிட்ட மிட்சுகி கல்பிரிட்டோட நேம் சொல்ல வரப்ப சீக்கிரம் சொல்லுன்பா பொருட்டோ. மிட்சுகி ரீசெண்டா இது எனக்கு யோசனையா வந்துச்சு, நீ என்னோட சூரியனா இருப்பியா மாட்டேங்கிறதுன்பா. பொருட்டோ சூரியனான்னு கேட்பான். மிட்சுகி நான் வில்லேஜுக்கு வந்ததுல இருந்தே அதை ஒரு விஷயத்தை தான் பார்த்துட்டே இருக்கேன், அதை தெரிஞ்சுக்கலான்னு. எந்த இன்சிடென்ட் நடந்தாலும் நீ ஸ்ட்ரைட் அதுக்குள்ள குதிக்கிற, பாதிக்கப்பட்டவங்கள ரெஸ்டோர் பண்றேன்பா. பொருட்டோ நீ என்ன சொல்றீங்களா எனக்கு புரியல, அது நேச்சுரல் தானு கேட்பான். மிட்சுகி அப்ப சரி, ஆனா இது எனக்கு ஆச்சரியமா இருக்கு, இந்த தடவை என்ன பண்ண போறேன்னு. கல்பிரிட் கிளாஸ் ரப்புன்பா. பொருட்டோ ஷாக் ஆவான். சூமிரே முதுகுல இருக்க சீலை காட்டுவாங்க. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா சூமிரி அவ முதுகுல இருக்க சீலை கவர் பண்ணிட்டு மாஸ்க் போட்டு மக்கள் கூட்டத்துக்குள்ள போவா. இந்த இடத்துல த டீமன் பீஸ்ட் அப்பியர்ஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. கிரௌட்ல மறைவா ஹொக்காகே ஆபீஸ்ல காட்டுவாங்க. ஷிகடாய் நமக்கு தெரிய வந்த இன்ஃபர்மேஷன்ல இவ்வளவுதான். அப்புறம் அதுக்கு பின்னால இருந்தது அகாடமில இருக்க ஒரு மாணவின்னு டீடைல்ஸ் கொடுப்பான். சூமிரி காக்கேன் நேம சொல்லி. நருட்டோ அது பொருட்டோவோட கிளாஸ்மேட் ஆச்சுன்னு கேட்பான். ஷிகமாரு அவ அப்பா பேரு டானுகி ஷிகராக்கி. அவன் சாகறதுக்கு முன்னால அவன் பர்ஃபெக்ட் பண்ணி வச்சிருந்த கோசு டென்னோவை அவன் பொண்ணுகிட்ட படைச்சிருக்கான். அவளை தேடி போய் பார்த்தப்ப ஹாஸ்பிட்டலாவ இல்ல. இப்ப அதை தள்ளி வச்சுட்டு பார்த்தா ரீசெண்டா நடக்கிற இன்சிடென்ட்ஸ் மக்கள் வைக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாயிட்டு வருது. ஏன்னா லீஃப் போலீஸ் தரவா இன்வால்வ் ஆகல. நம்மளோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்க போகுதுன்னு கேட்பான். இந்த இடத்துக்கு கக்காஷி வந்துட்டு லேடி 5th நானும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். ஃபவுண்டேஷனோட கனெக்ட் ஆன எல்லாத்தோட அடையாளங்களையும் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டாம். நருட்டோ கக்காஷி சென்சேன்பான். பொருட்டோ ஸ்டார்ட் ஆனதுல இருந்து கக்காஷி எங்கன்னு தானே நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க, பாத்துக்கங்க. பொருட்டோ மிட்சுகி கிட்ட விளையாடுறான்னு கேட்பான். மிட்சுகி நான் எதுக்கு விளையாடணும், அதான் நிஜம், நடந்த எல்லா இன்சிடென்ட்லயும் அவதான் பக்கத்தால இருந்திருக்கான்பா. பொருட்டோ அப்படிதான் கோஸ்ட் இம்ப்ளான்ட் பண்ணான்னு சொல்ல வரையான்னு கேட்பான். ஆனா அவளுமே பாதிக்கப்பட்டிருக்காளேன்னு கேட்கவும் மிட்சுகி அது அவன் மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னு பண்ணிக்கலாம், வேணும்னா தேவையான ப்ரூஃப் தரட்டுமான்னு கேட்பான். பொருட்டோ தயவு செஞ்சு இதெல்லாம் நிறுத்திக்கிறியா, கிளாஸ் இதெல்லாம் செய்யணும்னு என்ன காரணம் இருக்குன்னு கேட்பான். அவ பாஸ்ட்ல இதுக்குலாம் நீ ரெஸ்பான்சிபிள் கிடையாதுன்னு சொல்லிப்பாளே, அதை யோசிச்சு பொருட்டோ நான் அதை நம்ப மாட்டேன்பா. மிட்சுகி என்ன நம்பலேனா போ, என்ன பண்றே பண்ணிக்க, ஆனா லேட் ஆயிடுச்சுன்பா. பொருட்டோ என்ன சொல்ல வரேன்னு கேட்பான். மிட்சுகி அவ அதுக்கப்புறம் மறைச்ச பிரயோஜனம் இல்லைன்னு அடுத்த ஃபேஸ்க்கு போயிருப்பான்பா. பொருட்டோக்கு புரியாது. மிட்சுகி இங்க பாரு, மக்களை ரேம்பேஜ் போக்கான மேனிபுலேஷன்ல அவளோட மெயின் திட்டம் கிடையாது, பாதிக்கப்பட்டவங்க சக்கராவை அப்சர்வ் பண்றதுக்காக மட்டும்தான்பா. பொருட்டோ அப்படி இருக்காதுன்பா. இடம் அதிரும், எங்க இந்த அதிர்வு வருதுன்னு ரியலைஸ் பண்ணிட்டு செஞ்சு பார்க்ல இருந்து வருதுன்பா. மிட்சுகி ஆரம்பிச்சு போலன்பா. ஹொக்காகே ஆபீஸ்ல இருக்க கக்காஷி சூமிரே காக்கி பண்ண தந்திரத்தை கவனிக்காம போனதுதான் நம்ம தரப்பு தப்புன்பாரு ஷிகமாரு. ஆனா மக்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகப்படுத்துறத தடுக்கிறதுக்காக ஒவ்வொரு வில்லேஜரோட பேக்ரவுண்ட் செக் பண்ண வேண்டாம்னு நிராகரிக்கப்பட்டுச்சுலன்பா. நருட்டோ 4th கிரேட் நிஞ்சாவதுக்கு அப்புறம் கிராம சதறி போய் கிடந்துச்சு. நிறைய பேர் அவங்களுக்கு பிடிச்ச நிறைய பர்சன்ஸ் இறந்தாங்கன்பா. கக்காஷி அப்படிப்பட்ட சமயத்துல ஒவ்வொரு குடும்பத்துல இருக்க இல்ல தெரிஞ்ச ஃப்ரெண்டுன்னு இருக்க பர்சன்ஸை அவங்க கண்டுபிடிச்சு இவங்க ஃபவுண்டேஷனை சேர்ந்தவங்கன்னு நம்ம ஏதாவது வேலை செஞ்சிருந்தா கிராமத்து மேல அவங்களுக்கு டவுட்டும் விரக்தி மட்டும் தான் மிஞ்சி வந்திருக்கும் பாரு. ஷிகமாரு நீங்க செஞ்சது சரிதான், அப்படி இல்லைன்னா இந்த சந்தேகத்துல ஃபர்ஸ்ட் சாயே வந்திருப்பான்லன்பா. இங்க சூமிரே மட்டும் தான் பிரச்சனைன்னு சொல்லவும் நருட்டோ அந்த பொண்ணோட அம்மா நிஞ்சாவும் கிடையாது, எதுலயும் சம்பந்தப்பட்டவங்களும் கிடையாது. அகாடமி அப்ளிகேஷன் இன்ஃபோல அதை தான் கொடுத்தா நம்மளும் கன்ஃபார்ம் பண்ணணும்பா. கக்காஷி அந்த பொண்ணோட அப்பா பேக்ரவுண்ட் அன்னோன், ஆனா அவன் ரோக் நிஞ்சாங்கிறது தெரியும்லன்னு கேட்பாரு. நருட்டோ அவங்க பேரண்ட்ஸ் அப்படி இருக்காங்கன்னா அவங்கள சேர்த்திக்க முடியாதுங்கிறது ரூல்லே கிடையாதுன்பா. ஷிகமாரு என்னவா இருந்தாலும் சரி, அவ ஏகப்பட்ட மக்களை பாதிப்பு உள்ளாக்கி இருக்கா, என்னதான் அவ குழந்தையா இருந்தாலும்பா. நருட்டோ அவளை ஒரு கிரிமினலா பனிஷ் பண்ணணுமான்னு கேட்பான். ஷிகமாரு கிராமத்துல நம்ம ஆர்டர் மெயின்டைன் பண்றதா நம்ம வேலை, எல்லாத்துக்கிட்டையும் சாஃப்டா இருக்க முடியாதுன்பா. கக்காஷி புக்ல இருந்து பேசுற மாதிரி பேசுறியடான்னு
கேட்பாரு. ஷிகமாரு ஆமா லார்ட் 6 நீங்க எங்க என்ன பண்றீங்க, என்னத்துக்கு நீங்க ஹாட் ஸ்பிரிங்ல போயிருக்கணும்னு கேட்பான். கக்காஷி உண்மையா சொல்லணும்னா ரிட்டையர்மெண்ட் ஈஸியா இருக்கணும்னு நினைச்சான். ஆனா டான்சோ நானும் விதிப்படி அணைஞ்சிருக்கோம், அதனால அவன் பண்ண ரிசர்ச்சஸை ட்ரேஸ் பண்ண இறங்கிட்டேன் பாரு. நருட்டோ ஏதாவது கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்பான். கக்காஷி நான் தெரிஞ்சுக்க கூடாததை தெரிஞ்சுக்கிட்டேன், டான்சோவோட லெகசி கோசு 10 பாரு, அது அந்த பொண்ணு சூமிரோட உடம்போட ஒட்டப்பட்டிருக்குன்னு பாரு. நருட்டோ ஷாக்காய் எந்திரிச்சு நின்றுவான். ஷிகமாரு இப்பதான் புரியுது எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடினாலும் ஏன் கிடைக்காம போச்சுங்கிறதுன்னு. கக்காஷி அவன் அப்பா யோசிச்சு தான் பண்ணியிருக்கான், அந்த பொண்ணு உடம்பு தான் இந்த நியூஎன்கிற கிரியேச்சர் சமனாகறக்கான கேட் பெயின் பாரு, சொந்த பொண்ணோட உடம்புல இப்படி பண்ணியிருக்கானேன்ட்டு நருட்டோ கோவப்படுவான். ஷிகமாரு அப்படின்னா இப்ப சூமிரன் பா 3 பேரும் விண்டோவை நோக்கி வந்து பார்த்து ஷாக் ஆவாங்க, என்னதுன்ட்டு. சாய் ஒரு இடத்த நோக்கி ஓடுவான். டான்சோ ஷீமுரா கிராமத்துக்கு நன்மைனா எதை வேணாலும் செய்ய தயங்க மாட்டாரு, ஆனா அவர் செய்யற விஷயங்கள் எல்லாமே அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு மட்டும்தான் சரின்னு பட்டது. ஆனா அவருக்காக நான் அவெஞ்ச் பண்றதுக்கு இந்த கிராமத்தை அழிக்கிறதுங்க தான் மிஸ்டேக்கா போயிருச்சு. அதெல்லாம் தாண்டி ட்ராஜடி அப்புறம் ஹேட்டடுக்கான சைக்கிள் திரும்ப ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபவுண்டேஷன் கூட கனெக்ட் ஆன மக்கள் எல்லாத்துக்கும் அவங்கள கோல்ட் ஐஸோட பார்க்க போறாங்க. அப்படிப்பட்ட சாபத்துல இன்னும் சிலர் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா நான் அவங்கள ஃப்ரீ பண்ணி ஆகணும், அது என்னோட கடமை. கடந்த காலத்துல லிபரேட் செய்யப்பட்ட ஒருத்தனான்னு திங்க் பண்ணுவான். சூமிரோட அப்ப சூமிரோட பாஸ்ட்ல சீல பொண்ணோட உடம்புக்கு பின்னால பதிச்சு என்னானாலும் சரி லீவஸ் அந்த ஃபவுண்டேஷன் மெம்பர்ஸ் எவனையும் விட்டுறாது அவெஞ்ச் பண்ணு, அதுவும் என் இடத்துல இருந்து என்னானாலும் சரின்னு சொல்லி பண்ணிருப்பான். அதை யோசிச்சே ஓடுவா. தடுக்கிறதுக்கு ஷினோபி ட்ரை பண்ணுவாங்க. ஒருத்தன் சின்ன குழந்தை தானான்பா, ஆப்போசிட் பர்சன் அவ எவ்வளவு கேப்பபிள் ஆனவன்னு நமக்கு தெரியாது, ஜாக்கிரதையா இருப்பான். சூமிரே மூவ் வைக்க ட்ரை பண்றப்ப சாய் நாக் அவுட் பண்ணிடுவான். எனக்கு தெரியும் நீ ஈனோஜினோட ஃப்ரெண்டுன்னு, என்ன மன்னிச்சுக்க, அப்புறம் நான் உன் கூட இருக்க வரைக்கும் உனக்கு எந்த கெடுதலும் நடக்காது, உன்னை இப்போதைக்கு கட்டுப்படுத்தி வச்சா போதும்ட்டு சாய் அவனோட ஸ்க்ரோல் யூஸ் பண்ணுவான். சூமிரே நியூவே சமன் பண்ணி விட்டுருவா. நான் யோகாயின்னு ஒன்னு மென்ஷன் பண்ணிருப்பேன் இல்லையா, அந்த நியூவே இதான். சூமிரே ஓடுவா. தூரத்துல இருந்து இதை பார்த்த பொருட்டோ என்னன்னு கேட்பான். மிட்சுகி இது நியூவே கோசு 10 கேதர் பண்ண சக்கராவில இருந்து சமன் பட்டப்பட்டிருக்கு, இன்டர்மீடியரியான்பா. பொருட்டோ அப்படிப்பட்ட ஒரு கிரியேச்சர் ரேம்பேஜ்ல போச்சுன்னா கிராமம் மோசமான நிலைமைக்கு தள்ளப்படும்ட்டு முன்னால போவான். மிட்சுகி அங்க போய் என்ன செய்ய போறேன்னு கேட்பான். பொருட்டோ தெரியாது, ஆனா எல்லாத்தையுமே கிளாஸ்ல போய் பார்த்துக்கிட்டு விட முடியாதுன்னு ஓடுவான். ஒயிட் ஸ்னைக் மூலமா ஒருத்தங்க மிட்சுகியை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றப்ப பிஸியா இருக்கன்பா. மிட்சுகி அவளை வாழ விடாம அப்சர்வ் பண்ண போறியான்னு கேட்பான். அப்புறம் இப்ப ஏன்னு கேட்பான். ரெஸ்பான்ஸ் வரவும் சரி மிஷன் முடிஞ்சதுன்பா, என்னோட புது ஆர்டர் சூமிரே ஷிகராக்கிய கொல்றதுன்பா. நியூ வேவ் பயங்கர ரேம்பேஜ்ல இருக்கும். சாய் கிட்ட சப்பார்டினேட்ஸ் மன்னிப்பு கேட்பாங்க. சாய் இதை நம்மளால மட்டுமே ஹேண்டில் பண்ண முடியாதுன்பா. அவங்கள நோட் பண்ணி அட்டாக் பண்ண வரவும் வருதுன்ட்டு பின்னால போவாங்க. கக்காஷி பர்பிள் லைட்னிங் பண்ணி தாக்குவாரு. சாய் லார்ட் 6 கக்காஷி அதை கிராமத்துக்குள்ள போக விட்டுறக்கூடாது. சாய் ஒரு டிவிஷனை கிரியேட் பண்ணுவாரு. சூப்பர் பீஸ் ஸ்க்ரோல் யூஸ் பண்ணுவான். எல்லாரும் சேர்ந்து எச் ஸ்டைல் மல்டிமட் வேர்ல்ட் பண்ணுவாங்க. அதை சுத்தி ஸ்டேடியம் கவர் பண்ண மாதிரி செவர் எழுப்பப்பட்டிருக்கும். இங்பேட் அதை அழிக்குவோம். சாய் இப்ப என்ன பண்றதுன்னு கேட்பான். டெய்ல ஒரு வாய் தானே இருந்த மாதிரி இருக்கும், அதை வந்து கக்காஷி வெட்டி இருப்பாரு. இப்ப அதுல இருந்து ஏகப்பட்ட அந்த மைன்யூட் ஸ்னேக்ஸ் மாதிரி பல்லோட வரும். 2 சப்பார்டினேட்ஸ் அதை கடிச்சிருக்கும். ஸ்ட்ரென்த் மொத்தமா போகும் அவங்களுக்கு. அதை கட் பண்ணி காப்பாத்துவாங்க. முன்னால இருக்க நியூவே பார்த்துட்டு இது நல்லதுக்கு இல்லைன்பாங்க. பொருட்டோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு இது என்னன்பா. மிட்சுகி நீ நானா இருந்தனா அது பக்கத்தால போக மாட்டேன்பா. பொருட்டோ மிட்சுகின்பா. மிட்சுகி இது கோஸ்ட் இன்சிடென்ட் போலவே தான், இப்படியே போச்சுன்னா கிராமத்துல இருக்க எல்லாத்தோட சக்கராவையும் அதை எடுத்துக்குன்பான். பொருட்டோ கிராமத்துல இருக்க எல்லாத்தோட தெய்வமா இப்ப நம்ம என்னதான் பண்றதுன்னு கேட்பான். மிட்சுகி ஒரே ஒரு வழிதான் இருக்கு, ஜுட்சு யூசர்ஸ் செத்துட்டா நியூவே தடுக்கப்படும்பா. பொருட்டோ என்னடா சொல்ல வரேன்னு கேட்பான். மிட்சுகி எதை தேர்ந்தெடுக்க போற, உன் குடும்பம் கிராமத்து மக்களவா இல்ல கிளாஸ் ரப்பாவான்னு கேட்பான். பொருட்டோ இதை பத்தி யோசிக்கிறக்கு என்ன இருக்கு, 2 பக்கத்து ஆளுகளையும் காப்பாத்தணும்பா. மிட்சுகி அப்படியே சிரிச்சுட்டு அப்படிப்பட்ட பதில எங்கிட்ட இருந்து நீ கேட்க முடியாதுன்பா. அப்புறம் இன்னொரு தடவை நான் யோசிக்க முடியாத பதில திரும்ப கொடுத்துருக்க, நம்ம 2 பேத்துக்குமான டிஃபரன்சஸ் நான் இன்னும் அதிகமா உனக்கு காட்ட விரும்புறேன்ட்டு நிறைய ஒயிட் ஸ்னேக்ஸை வெளியே கொண்டு வருவான். நான் அதிகமா உணர விரும்புறேன்பா. பொருட்டோ அப்ப நீ என்கிட்ட என்னதான் சொல்ல வந்தேன்னு கேட்பான். மிட்சுகி இந்த தடவை இது வேற மாதிரி இருக்க போகுது, எனக்குன்னு ஒரு மிஷன் இருக்குன்பா. பொருட்டோக்கு பின்னால இன்னொரு மிட்சுகி வந்து அவனை பிடிப்பான். பொருட்டோ என்னடா பண்றேன்னு கேட்பான். மிட்சுகி சோச நான் சீக்கிரம் முடிச்சாகணும், லேட் ஆகிறதுக்கு முன்னால எனக்கான ஆர்டர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குன்பா. பொருட்டோ என்ன ஆர்டர், இது உனக்கு முதல்ல ஓகேவான்னு கேட்பான். மிட்சுகி அதான் எனக்கு பெஸ்ட் சாய்ஸ்னு தோணுது, அப்புறம் என் கூட வரணும்னு நினைச்சா வந்த வேண்டியது வரும்ட்டு போவான். மிட்சுகின் கத்தி தடுக்க பாப்பான். மிட்சுகி க்ளோன் இங்க பாரு என்னோட ட்ரூ ஒன், அவனுக்கான வேலையை முடிச்சுட்டு வர வரைக்கும் நான் உன்னை தூங்க வைக்க போறேன்பா. உன்னை விட்டது போல பேசுறேன்பா. பொருட்டோ மிட்சுகி க்ளோன் ஒரு ஒயிட் ஸ்னேக் யூஸ் பண்ணும். பொருட்டோ ஷேடோ க்ளோன் யூஸ் பண்ணுவான். வந்து பொருட்டோ வாயிலே அடிக்கும். மன்னிச்சுக்கன்னு மிட்சுகி க்ளோனை பொழப்பான். பொருட்டோ க்ளோன்ஸ் கிட்ட கொஞ்சம் ஈஸியா போங்களேடான்னு கேட்பான். அப்ப சரின்ட்டு கிளம்பிருங்க. பொருட்டோ கிளாஸ் ரப் இருக்க இடத்துக்கு போய் ஆகணும்ட்டு எங்க இருப்பான்னு யோசிப்பான். ஜோகன் ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆகும். ஒரு சக்கரா கரண்ட்டை ஃபீல் பண்ணுவான். நியூவே கிட்ட இருந்து இன்னொரு டைரக்ஷனை நோக்கி போகும். நியூவேவை பார்த்த சாய் இது இன்னும் பெருசாயிட்டே போகுது, அப்சர்வ் பண்ணப்பட்ட சக்கராவில் இருந்தான்னு கேட்பான். கக்காஷி செவர்களும் அதுகளோட லிமிட்டுக்கு போயிருச்சு, லாஸ்ட் ஒரு புஷ் தான் கொடுக்க முடியும் பாரு. சாய் பேரியர் டீமை கூப்பிடுவான். பேரியர் போட்டுருவாங்க. சாய் ஆல்ரைட்ன்பா. கக்காஷி ஓகேன்னு பாரு. நியூவே தாக்கும், தப்பிச்சிருப்பாங்க. கக்காஷி எனக்கு தெரிஞ்சதை நம்ம தான் பார்த்தாகணும் போலன்னு பாரு. சாய் இப்படிப்பட்ட மாஸ்டர் கூட ஃபிஸ்ட் ஃபைட்டுங்கிறப்ப ஜோஜி அப்புறம் மற்றவங்க கிட்ட இருந்து பவர் கிடைக்க விரும்புறேன்பா. குணாயில ஸ்ட்ரிங்கை கட்டி வீசுவாங்க. அது ஆப்போசிட்ல இருக்க பர்சன்ஸ் புடிச்சு நியூவேவை ரிஸ்ட்ரைன் பண்ண பார்ப்பாங்க. நருட்டோ வந்துட்டு நீங்க ஓகேவான்னு கேட்பான். கக்காஷி ஷாக் ஆயிருவாரு. ரிலீஃப் ஆபரேஷனுக்கு யார் கமெண்ட் கொடுக்கறதுன்னு கேட்பாரு. நருட்டோ ஷிகமாருவும் மற்றவங்களும் அதை பாத்துக்கிறாங்க. ஒரே மூவ்ல அதை செட்டில் பண்றேன்ட்டு குராமா மோட்குள்ள என்ட்ராக போவான். கக்காஷி வெயிட் பண்ண சொல்லுவாரு. அதை யூஸ் பண்றது நல்ல ஐடியாவா தெரியலன்பாரு. சாய் அது சக்கராவை அப்சர்வ் பண்ணும். அது மட்டும் உன்னோட இம்மன்ஸ் குவான்டிட்டி ஆஃப் சக்கராவை பயன்படுத்துச்சுன்னு வெயி அது நம்ம கண்ட்ரோலையும் மீறி போயிரும்பா. கக்காஷி அப்புறம் கட்டம் கடைசியா இந்த ஜுட்சுவை பயன்படுத்துற யூசர் நியூவேக்குள்ள கேதர்
ஆன மொத்த சக்கராவையும் டெட்டனேட் பண்ண போறாங்கிற விஷயத்தை ரிவீல் பண்ணுவாரு. அப்புறம் எல்லாரும் பீஸா போயிருவோன்னு சொல்லவும் சாய் எப்பனா நியூவேங்கிறது பெரிய சைஸ் பாம்னு சொல்ல வரீங்களான்னு கேட்பான். கக்காஷி இந்த சமனிங்கான ஒரிஜினல் காரணமே அதான். கோசோ டென்னோவோட யூசர் இதை எதிரி டெரிட்டோரிக்கு அனுப்பிச்சு ரேம்பேஜ் ஆக வச்சு அதை சுத்தி இருக்க மொத்த பேத்தையும் வெடிச்சு அழிக்க வைக்கிறதா அவங்க திட்டம்பாரு. சாய் இந்த இறக்கமில்லாத ரேஷனாலிட்டி என்ன வாந்தி எடுக்க வைக்குதுன்பா. கக்காஷி நருட்டோ கிட்ட போய் பேரியர் டீமோட சேர்ந்துக்க. பேரியர் கொலாப்ஸ் ஆச்சு மொத்தமா முடிஞ்சதுன்னு எனக்கு புரிஞ்சுது. ஆனா நம்மளால செய்ய முடிஞ்ச விஷயம் மொத்தமா இவ்வளவுதான்னு கேட்பான். இதெல்லாம் தூரத்துல இருந்து பாக்குற சூமிரே ஆஃப்டர் ஆல் பேரியர் போட்டாங்களா, நியூவேக்கு போதுமான சக்கரம் இன்னும் பத்தல, இப்போதைக்கு பிரேக் த்ரூ பண்ணான்னு திங்க் பண்ணுவா. டெட்டனேட் பண்ணிரவா, இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் எப்படி கொஞ்சம் போட்டோம், இன்னும் கொஞ்சம் சக்கரா கொடுக்க முடிஞ்சா போதும், நியூவே கம்ப்ளீட் ஆயிரும் திங்க் பண்ணுவா. மிட்ஸ்கி வந்து தாக்குவான். சூமிரை தடுத்துருப்பா. குனாய் ஸ்லிப் ஆகும். மிட்ஸ்கி மேல ஒரசரமாய் போகும். சூமிரேவை கிக் பண்ண ட்ரை பண்ணுவான். தடுத்துருவா. அதே ஃபர்ஸ்ட்ல பின்னால வந்து நிப்பான். கண்ணத்துல ஒரு கோடு விழுந்திருக்கும். மிட்ஸ்கி ஒரு விஷயத்த முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நல்லாவே பண்ற கிளாஸ் ரெப்புன்பா. சூமிரே அவ்வளோவா இல்லையே மிட்ஸ்கி, என்ன எப்படி கண்டுபிடிச்ச, மறைஞ்சிருக்கதான் என் ஸ்பெஷாலிட்டின்பா. பார்த்தா அவ உடம்புல ஆல்ரெடி மிட்ஸ்கி ஒரு ஒயிட் ஸ்னேக்கை பிளேஸ் பண்ணிருப்பான். அது இப்ப மிட்ஸ்கியை நோக்கி வரும். மிட்ஸ்கி ஹாஸ்பிட்டல்ல பார்த்தப்பவே சில விஷயங்களை ப்ரெப் பண்ணி வச்சிருந்தேன். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சுன்பா. சூமிரே என்ன கொல்ல வந்தேன்னு கேட்பா. மிட்ஸ்கி ஆமா வேற வழி இல்ல, எனக்கு கொடுக்கப்பட்ட ஆர்டர் அதான்பா. சூமிரே லார்ட் 7 உனக்கு அப்படிப்பட்ட ஆர்டர் கொடுத்துருப்பாருன்னு நான் நம்ப மாட்டேன். யாருக்கு கீழே வேலை செய்யறேன்னு கேட்பா. அது இங்க மேட்டர்லேன்ட்டு தாக்குவான். கை ஸ்ட்ரெச் ஆகும் இல்லையா. சூமிரே கவனம் அது மேல இருக்கப்ப கீழே காலை தட்டி விட்டுருவான். கழுத்து மேல கால் வச்சு நியூட்ரல் ஆக்கி அவ்வளவுதான் மன்னிச்சுக்க முடிஞ்சிருச்சுன்பா. தாக்க போறப்ப பொருட்டோ வந்து நிப்பான். நிறுத்து மிட்ஸ்கின்னு கத்துவான். மிட்ஸ்கி பொருட்டோவை பாக்குறப்ப இந்த டிவர்ஷனை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆவா. சூமிரே பொருட்டோ கிளாஸ் ட்ரிப் இது எல்லாத்துக்கும் பின்னால நீதான் இருந்தியா, என்னால மட்டுமே பார்க்க முடிஞ்ச கோஸ்ட நீதான் எல்லாத்துக்குள்ளே இம்ப்ளான்ட் பண்ணியான்னு கேட்பான். சூமிரே பொருட்டோன்ட்டு தயங்குவா. ஆமா நான் தான் பண்ணேன், ஒருத்தனால மட்டும்தான் நியூவேவை பார்க்க முடியுது ஆஃப்டர் ஆல் இல்லையான்னு கேட்பா. பொருட்டோ அப்ப இது உண்மைதானான்னு கேட்கவும் சூமிரே நியூவேவை மேனிஃபெஸ்ட் பண்றக்காக தான் இதெல்லாம் பண்ண, லீஃப் வில்லேஜ் மொத்தமா அழிக்கன்பா. பொருட்டோ அப்ப வசாபி நாமிடா சாரடா சோச்சோ எல்லாருமே நம்ம கிளாஸ்மேட்ஸ் தானே. சூமிரே எனக்கு யார் மேலையும் கவலை கிடையாது, நான் அப்படிதான் வளர்ந்தேன், நான் அந்த நோக்கத்துக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்பா. ஆரம்பத்துல இருந்தே வெஞ்சன்ஸ்க்காக மட்டுமே தான் பார்த்துட்டு இருந்தேன்பா. முதுகுல இருக்க சீலை காட்டுவாங்க. சூமிரே இதுதான் ப்ரூஃப், இன்னைக்கு வரைக்குமே என் அப்பாவால செய்ய முடியாத விஷயத்த நான் செய்யணுங்கிற உத்தரவுல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்பா. பொருட்டோ அப்பாவால செய்ய முடியாத விஷயம் நான் கேட்பான். மிட்ஸ்கி அப்படின்னா அடுத்து வரவங்க பாத்துக்குவாங்க இல்லையன்பா. பொருட்டோ நீ ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்க, ரிவெஞ்ச் ஆர்டர்ஸை ஃபாலோ பண்றது இங்க பாரு நான் எதுவும் நடக்க விட மாட்டேன்பா. சூமிரே அப்புறம் என்ன பண்ண போற, இங்க என்ன கொல்றது மூலமா தடுக்க போற என்னன்னு கேட்பா. மிட்ஸ்கி இது எப்பவுமே இப்படிதான் திரும்புதுன்ட்டு குனாயை எடுப்பான். பொருட்டோ மிட்ஸ்கின்னு கத்துவான். சூமிரேவும் தாக்க தயாரா இருப்பா. மிட்ஸ்கி நீங்க வந்த வருதுன்னு சொன்னலன்பா. பொருட்டோ நிறுத்துங்கன்பா. 2 பேர் தாக்கிக்குவோம், குறுக்கு போய் தடுப்பான். பொருட்டோ என்ன 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொண்டுக்கு போறீங்களா என்னன்னு கேட்பான். ஜோகன் ஆக்டிவேட் ஆயிருக்கும். அதுல இருந்து ஒரு ஸ்பார்க் வெளியே வரும். நியூவேவை காட்டுவாங்க. டிசப்பியர் ஆகும். நருட்டோ ஷாக் ஆயிட்டு டிரான்ஸ்போர்டேஷன் டெக்னிக்கான்னு கேட்பான். ஒண்ணுக்கு அடுத்து இன்னொன்னு பாரு கக்காஷி. சூமிரே கிட்ட வரும் நியூவே என் சக்கராவை எடுத்துக்கன்னு கொடுப்பா. கிளாஸ் ரெப் பண்ணிட்டு அந்த போர்ட்டலுக்குள்ளே போயிருவான். அதுல இருந்து பின் மட்டும் கீழே விழுவும். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த பாத் தட் பொருட்டோ கேன் சீங்கிற எபிசோட தான் பொருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு பொருட்டோ. やぶれかぶれのやぶ医者が竹やぶの中へ吸ったこらさ、やぶから棒に吸ったこらさ、やぶれたらぶれた持って吸ったこらさ、やぶれかぶれのやぶ医者が